நான் பிரியா அண்ட் வெல்கம் பேக் டு யூ அண்ட் ஐ. தமிழ் மொழியை சில நாடுகளில் அஃபிஷியல் லாங்குவேஜாக வச்சுருக்காங்க. அது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், தெரியும். அண்ட் சில நாடுகளில் ஈவன் போர்ட்ஸ்லாம் கூட தமிழ் மொழியில் வச்சுருக்காங்க. அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம் சில பேர். ஆனால் ஒரு கரன்சியில் தமிழ் லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படி ஒரு கண்ட்ரியில் நம்ம தமிழ் லாங்குவேஜ் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மொரீஷியஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மொரீஷியஸ் அப்படின்றது ஒரு கண்ட்ரி. இந்த கண்ட்ரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா பக்கத்தில் சின்ன சின்ன ஐலாண்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த ஐலாண்டில் ஒரு ஐலாண்டு தான் மொரீஷியஸ். இந்த ஐலாண்ட் ரொம்பவே சின்ன ஐலாண்டு. இந்த ஐலாண்டோட டோட்டல் ஏரியாவே எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2045 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் டோட்டல் ஐலாண்டோட ஏரியாவே. இந்த ஐலாண்டோட கரன்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொரீஷியன் ருபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் மொரீஷியஸோட கரன்சி. இந்த மொரீஷியஸ் கரன்சியில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் லாங்குவேஜ் இருக்குது. அந்த கரன்சியில் தமிழ் லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க. தமிழ் லாங்குவேஜில் மட்டும் எழுதலை, தமிழ் நம்பர்ஸ். ஈவன் நமக்கு கூட தமிழ் நம்பர்ஸ்லாம் தெரியாது, தமிழ் நம்பர் இது சுத்தமாக தெரியாது. பட் அவங்க அந்த ருபீஸில் தமிழ் நம்பர்ஸையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. தமிழர்கள் வேர்ல்ட்லேயே எல்லா கண்ட்ரீஸ்லேயும் தமிழர்கள் ஸ்ப்ரெட் ஆகியிருக்காங்க அப்படின்றது தெரியும். இப்போ மட்டும் இல்லை, முன்னாடியுமே ரொம்ப காலத்துக்கு முன்னாடியுமே தமிழர்கள்லாம் பல கண்ட்ரீஸில் போய் செட்டில் ஆகியிருக்காங்க. அப்படியான கண்ட்ரி ஒன்று தான் மொரீஷியஸ். இவங்க இந்த ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா 1000க்கும் 1000 கணக்கான தமிழர்கள் இன்னமுமே வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க. இந்த தமிழர்கள் முன்னாடியிலேருந்தே அந்த ஐலாண்டில் மொரீஷியஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மொரீஷியஸில் இருந்த தமிழர்கள்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவே பெரிய உழைப்பாளியாகவும் திறமசாலியாகவும் இருந்தாங்களாம். அந்த மொரீஷியஸ் கவர்மெண்ட் இந்த நம்ம தமிழர்களெல்லாம் பார்த்து ரொம்பவே வியந்து அவங்க அந்த தமிழர்களோட உழைப்புக்கும் அவங்களோட திறமையையும் அவங்க பாராட்டுறதுக்காக கௌரவிக்கிறதுக்காக அவங்களோட கரன்சியில் தமிழ் லாங்குவேஜையும் தமிழ் நம்பரையும் கொடுத்து அவங்க தமிழர்களை கௌரவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் அவங்க யூஸ் பண்ணுற நிறைய வேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்லேருந்து தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழர்கள் இப்போ இல்லை, அந்த காலத்துலேருந்தே தமிழர்கள் நிறைய கண்ட்ரீஸ்லாம் போயிருக்காங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். பட் இந்த அளவுக்கு தமிழர்களை இன்ஸ்பயர் பண்ணி அவங்கள கௌரவிக்கிறதுக்காக ஒரு நோட்லேயே தமிழ் லாங்குவேஜ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. லாங்குவேஜ் மட்டும் இல்லை, தமிழ் எண்கள் நம்பர்ஸ். ஈவன் நம்ம கூட தமிழ் நம்பர்ஸ் எல்லாம் தெரியவே தெரியாது. நம்ம யாருக்குமே தமிழ் நம்பர்ஸ் தெரியாது, நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை. பட் மொரீஷியஸில் இந்த தமிழ் நம்பர்ஸையும் அந்த கரன்சியில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு தமிழர்களுக்கு மரியாதை கொடுத்துருக்காங்க, கௌரவிச்சிருக்காங்க அப்படின்றத கேட்கும் போதே ரொம்பவே ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்குமே நம்ம ஒரு தமிழர் அப்படின்றதுல ரொம்பவே பெருமையாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுற வரையும் டாட்டா பாய்.